ராதிகா, கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேருக்கு அரசு வேலை வழங்கி அதற்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் விஜய் அளித்திருந்தார். இந்த அரசு வேலை அளித்ததற்கு தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இந்த தடை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவுக்கு தடை உத்தரவை இடைக்காலமாக ரத்து செய்வதாக உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் எதிர்மனுதாரர்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றும், கரூர் நெரிசல் என்பது ஒரு துயரமான சம்பவம், இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தமிழக அரசின் கொள்கை முடிவில் மற்றும் அவர்களுடைய அரசாணை வெளியிட்ட நிகழ்வில் நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் என்ற கேள்வியையும் எழுப்பி அரசு பணியை ரத்து செய்வதற்கான உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து இப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் கரூர் நெரிசலில் உயிரிழந்த அந்த 31 பேருக்கும் அரசு பணி மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. அவர்களுக்கு வேலை வழங்கி உயர்நீதிமன்ற உத்தரவால் அந்த வேலை இழந்த சூழ்நிலையில் இப்போது அந்த வேலை மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. 31 பேருக்கு வழங்கிய அரசு வேலையை ரத்து செய்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஒருபுறம் உயர்நீதிமன்ற தடை, மறுபுறம் அந்த தடைக்கு உச்சநீதிமன்றம் தடையை ரத்து செய்திருக்கிறது. இதனால் அவர்களுக்கான அந்த அரசு வேலையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பணி உத்தரவு அவர்களுக்கு மீண்டும் அது புதுப்பிக்கப்படுமா என்பது இந்த தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருப்பதன் மூலமாகவும், இதற்கு அடுத்து இந்த விசாரணையில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை கரூர் நெரிசலில் உயிரிழந்த அந்த 31 பேருக்கும் மீண்டும் பணி நியமன ஆணை வழங்கப்படுமா அல்லது அவர்கள் பணியில் தொடர இயலுமா என்ற சந்தேகம் தொடர்ந்து நீடிக்கிறது. கரூர் நெரிசல் சம்பவத்தில் மனுதாரரான நாம் தமிழர் கட்சியின் பிரமுகருக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளையும் அறிவுறுத்தல்களையும் கூறியிருக்கிறது. அதில் அரசு பணியை வழங்கியதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதிப்பதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்ற கேள்வியையும், அரசு வேலை வழங்குவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற கேள்வியையும் அந்த மனுதாரருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதனால் அரசு வேலை வாய்ப்பை 31 பேர் உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு வழங்கியதில் உள்ள சிக்கல் தொடர்ந்து நீடிக்கிறது. ராதிகா.